بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله توسلنا بسم الله وبالهادي رسول الله توسلنا بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه الطاهرين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال النبي عليه الصلاة والسلام: رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. آمنا بالله، صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கருணையினால் வெள்ளக்கல் அமைந்திருக்கிற மக்கா மஸ்ஜித், அல்லாஹு அக்பர், இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்கு அல்லாஹ் எவர்களை எல்லாம் காரணமாக ஆக்கினானோ, எவர்களெல்லாம் இந்த மஸ்ஜிதிற்காக உருவாக்க பணிகளில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களோ, உறுதுணையாக இருந்தார்களோ, அனுசரணையாக இருந்தார்களோ, பொருளாதாரத்தால் நல்ல எண்ணங்களால் எவர்களெல்லாம் இதற்கு உதவிகரமாக இருந்தார்களோ, அவர்கள் எவர்களில் யாராவது அல்லாஹ் தன் பக்கம் அழைத்திருப்பானையானால் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களை எல்லாம் அல்லாஹ் சங்கை செய்வானாக. இந்த மஸ்ஜிதிலே இதுவரை நிர்வாகிகளாக இருந்தவர்கள், இமாம்களாக, முஅத்தின்களாக, சேவையாளர்களாக, இந்த மஹல்லா மக்கள், குறிப்பாக மூமின்களுடைய குடியிருப்பு இருக்கிறது இங்கே. என் உறவுகளும் இங்கே, எனது இரண்டு பெரிய மாமியாக்கள், என் மாமியார் கூட பிறந்த அக்கா அம்மா 2 பேர் இங்கதான், அது சார்ந்த உறவுகளும் இங்கதான்.
அல்ஹம்துலில்லாஹ். அதனால துஆ செய்ய கடமைப்பட்டது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை விட்டு முந்தி சென்று விட்ட மூமினான மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அவர்களது மன்னரையை உயர்ந்த சொர்க்கமாக அவர்களை அல்லாஹ் சங்கி செய்வானாக. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தன் அருளால் பாதுகாப்பானார். இது போன்று எண்ணிலடங்காத சேவைகளையும் எண்ணற்ற பல ஹாஜிகளையும் வழியனுப்பி வைக்கிற மகத்தான பல்வேறு வகையான சிறந்த சேவைகள் செய்கிற ஒரு உயர்ந்த மஸ்ஜிதாக அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. இதனுடைய நிர்வாகிகளுக்கும் இமாம் உள்ளிட்ட பணியாளர்களுக்கும் இதன் சுற்றுப்பகுதியில் வருகின்றிருக்கிற அத்தனை நிர்வாகிகள், மேன்மைக்குரிய இமாம்கள், அல்ஹம்துலில்லாஹ், சங்கையான ஹாஜிமார்கள், ஹாஜிமாக்கள், அன்பு இளவல்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்குமே ஹயாத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாழ்விலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இல்முகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அமல்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹஜ் உம்ரா மக்பூலாக மபரூராக அல்லாஹ் நமக்கு அருள் பாக்கியம் வழங்குவானாக. சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஸ்ஜிதும் இந்த பகுதியும் ஒரு மிகப்பெரிய செழிப்பாக இன்றைக்கு அல்லாஹ் இதை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி. அல்லாஹ்வை புகழுகிறோம். அல்லாஹ்வை கல்வால் புகழுகிறோம். வார்த்தைகள் அடங்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு இரு வகையான நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறார்கள். கோடைகால தீனியாத் சிறப்பு வகுப்பு, அதில் படித்த மாணவ கண்மணிகளுக்கு பரிசளிப்பும் ஊக்கமும் ஆக்கமும் தருகிற செய்தி. அதற்கு அடுத்து இவ்வாண்டு புனித ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ளுகிற ஹாஜிகளை சங்கைப்படுத்தி வழி அனுப்புகிற ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியை இந்த பகுதி உலமாக்கள் மேலவாக்கும் சுற்று வட்டார மக்தபு பேரவை என்ற ஒன்றை அழகான முறையில் அமைத்தும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக, அதற்கு வளம் சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹுவால் கொடுக்கிற நியமத். அவன் அருள்முகம் பார்க்கல, நம்ம இருக்கிற இடமே தெரியாது. அவன் கொடுத்த உபகாரம், ஏன் அவன் போட்ட பிச்சையினால, அவன் செஞ்ச சிறந்த தர்மத்தினால நமக்கு போடா அப்படின்னு எங்கிட்டாவது கோபத்துல தள்ளி விடாம அல்லாஹ் அன்புல ஏதோ கொஞ்சம் வச்சுக்கிட்டா. அதனால சில வேலைகள், சில சேவைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். பெருமையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நமக்கு என்னங்க இருக்குது? அல்லாஹ் அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீ செய்யலையா வேற ஒருத்தனை கொண்டு வச்சு வேலை வாங்கவேங்கிறான். அல்லாஹ் எங்களை இன்னும் வேலை வாங்கி, எங்களை உம்மத்துக்கு உபகாரமா ஆக்கி, எங்களை இந்த சமுதாயத்துக்கு இன்னும் எங்களை பயன்படுத்த அல்ல. எங்களுக்கு பக்குவம் இல்லை, எங்களுக்கு நாலேஜ் இல்லை, எங்களுக்கு புரிதல் இல்லை, நீ எங்களை வழி நடத்தல்ல. அதனால நான் எப்போதும் உலமாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அமீன் ஹஜ்ரத் தாவூதி மௌலானா எனக்கு பிறகு சிறப்பு பேரொரு நிகழ்த்திருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் ஏராளமான ஹஜ்ரத்மார்கள் உரையாற்றி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பா நம்முடைய என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு இளவல், பாசத்திற்குரிய அன்பு தம்பி மௌலவி ஹாஃபி ஹெச் முகமது அப்பாஸ் முகம்மது சுபூரி ஆலிம் அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் நான் அடக்கத்தோடு பணிவோடு கனிவோடு உங்களிடத்துல இறைவன் ஒப்புக்கொள்வதற்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று துவாவை வேண்டுகிறேன். மனிதன் என்ற வகையில் அதில் குறைகள் இருக்கலாம், பழுதுகள் இருக்கலாம், நிச்சயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பழுதுகளை நீக்கி இருக்கிற குறைகளை அல்லாஹ் அகற்றி
கபூல் செய்வதற்கும் இன்னும் சேவை செய்வதற்கும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நான் மனசார துவா செய்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பயிருக்கு எல்லா உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் 100 வயசு நோய் நொடி இல்லாம வாழணும் இன்ஷா அல்லாஹ். ஆரோக்கியமா இன்னும் நீங்க வாழணும் இன்ஷா அல்லாஹ். எங்க மூத்த ஆளி மரியாதைக்குரிய அப்துல்லாஹத் இருக்கிறாங்க, ஸ்ரீதேவி, அல்லாஹ் வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த 20 வருஷத்துக்கு முன்னமே என்னை கூப்பிட்டு அதற்கு மேராஜலையே சபைய வராத்து போன நிகழ்ச்சியில அதற்கு என்னை விடமாட்டாங்க. அல்லாஹ் நான் சொல்லுவேன், நமக்கு பேச தெரியாது, அதை நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் இப்பயும் சொல்லுவேன், எங்கேயும் சொல்லுவேன், எனக்கு பேசலாம் தெரியாது. அல்லாஹும்பர் அல்லாஹும்பர். உலமாக்களுடைய வேண்டுகோள், சில நிர்பந்தத்தினால அன்புக்காக நினைக்கிறோம், சில செய்திகள் அவங்களுக்கு சொல்லணுமே, நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கலாமே புரிஞ்சுக்கலாமே நிற்கிறோம், அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இல்முல பறக்க செய்வானாக, அதை அமல்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் பறக்க செய்வானாக, புரிய தௌஃபீக் செய்வானாக, விளங்க தௌஃபீக் செய்வானாக, விளக்கத்தின் பிரகாரம் நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். சகையான பெருமக்களே, ஹாஜிகள் கொடுத்து வைத்தவர்கள், சுப்ஹானல்லாஹ், மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். என்ன சொல்றதுக்கு வார்த்தை, என்ன சொல்ல முடியும்? நீங்க வேற வார்த்தை தேடி பார்க்கறது கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய பள்ளியினுடைய மரியாதைக்குரிய முத்தவல்லி சாப் தலைவர், என் பிரியத்துக்குரிய பெருந்தகை, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உற்சாகத்தோடு ஆர்வமோடு சேவை செய்வாங்க. தொடர்ந்து பார்த்துதான் இருக்கிறோம். இந்த ரமலான்ல வந்தமே இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு சுப்ஹானல்லாஹ் என்ன ஏற்பாடு! அல்லாஹ் அக்பர். எல்லா பகுதியுடைய அனைத்து கட்சிகளுடைய எல்லாத்தையும் வர வச்சு ஒரு தாய் மக்களாக ஒன்று சேர வச்சு எல்லாத்துக்கும் இணக்கமாக, எல்லாத்துக்கும் அன்பாக, எல்லாத்தையும் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக, நமக்கு மட்டும் தலைவர் அல்ல, எல்லாரும் விரும்புகிற தலைவராக அல்லாஹ் சையது ஜான் பேர்லயே சையது இருக்கிறதுனால அல்லாஹ் தலைவராக வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானு அவங்க துணைவியார், சகையான பெருந்தைகள். அல்லாஹ் ஜல்லஷானு ஒரு பெரிய கொடுத்து வச்சவங்க, அல்லாஹ் கொடுப்பனுக்குரியவங்க நீங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, ஹாஜியுடைய வரக்கத்துக்காக என்ன செய்வான், இந்த ஹஜ்ஜோட விஷயத்துக்கு போறதுக்கு முன்ன ரொம்ப அவசியமான உயிரோட்டமான தல்பியாவுக்கு போவோம். எல்லாம் தல்பியாவுக்குள்ள போலாமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த والنعمة لك والملك لا شريك لك. الله أكبر الله أكبر. அன்பான பெருமக்களே, ஹாஜிமார்களே, தாய்மார்களே, ஹாஜிமாக்களே, கனிவான கவனத்திற்கு. இந்த வார்த்தை அடிக்கடி எங்க கேட்டிருப்போம் சொன்னா, பயணம் போகிற ஒவ்வொருவர்களும் தொடர்வண்டிக்காக காத்திருக்கிற பொழுதும் அல்லது அயலூர்களுக்காக காத்திருக்கிற பொழுதும் பயணத்திற்கு காத்திருக்கிற நேரங்களுக்கு நமக்கு தருகிற செய்தி பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. ஆனால் இந்த பயணம் ஹாஜிகளுடைய நேரடியாக ஹஜ்ஜு பயணம் என்கிற காரணத்தால் வேறு எந்த பயணம் டைரக்டா ஹாஜிகளின் கனிவான கவனத்திற்கு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். முதல் செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் பெரும் மதிப்புக்குரியவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களை அல்லாஹ் விருந்தாளியாக அழைத்திருக்கிறார். யார் அழைச்சிருக்கிறார்? சொல்லுங்க.
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அகிலத்தின் அதிபதி, எல்லாவற்றையும் படைத்து பரிமாணம் செய்கிற ரப்புல் ஆலமீன் என்னை இந்த உலகத்திற்கு மூமினான நிலையிலே பிறக்கவும் செய்து வாழவும் செய்து நர்மாக்கியத்தை எனக்கு கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவன் இல்லத்திற்கு என்னை விருந்தினராக அவன் அழைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த விருந்து உலகத்தில் எவராலும் தர முடியாத விருந்து, கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க இயலாத விருந்து. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு உயரிய நிலைக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்துவதற்கு இந்த பயணம் மிகச்சிறந்த காரணமாக அமையும். அன்பானவர்களே, இது எப்படி கிடைத்தது? எதால் சாத்தியமானது? என்னுடைய பணத்தை கொண்ட, என்னுடைய திறமையை கொண்ட, எனக்கு இருக்கிற செல்வாக்கு கொண்ட ஒருபோதும் இல்லை. நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை, நீ என் ரப்பு, நீ என் எஜமான், நான் உன் அடிமை என்கின்ற ஒரு செய்தி ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. ஒண்ணு நாம செஞ்சதா இருக்கணும், நடந்து நமக்கு முன்னோர் செஞ்சதா இருக்கணும். அதனால செய்தி ஞாபகப்படுத்துறேன், மறக்காம நம் முன்னோர்களுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. அது பெற்றோராக இருக்கலாம், பெற்றோரின் பெற்றோராக இருக்கலாம், தாய் வழியாக இருக்கலாம், தந்தை வழியாக இருக்கலாம். அதனால மறக்காம என்ன செய்யுங்க, பெற்றோருக்கும் நம்ம தூக்கி வளர்த்தாங்க பாருங்க, நம்ம உயர்படுத்தி காட்டாங்க பாருங்க, வாழ்நாளின் சிரமத்தையே ஏற்றுக்கொண்டார்களே நமக்காக. அந்த தாதா, தாதிமா, நானா, நானிமா, மாமிமார்கள், குப்பிமார்கள், பெரிய வாப்பா, சின்ன வாப்பா, இவங்களுக்காக நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும். தாய்மார்களே, ஆஜிமாக்களே, மறக்காம துவா செய்யுங்க. ஒவ்வொன்னா யாவப்படுத்தி துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய நீட்சியாக இந்த பயணம் நமக்கு கிடைத்திருக்கும். அதற்கு மேலாக நபியுடைய முஹப்பத், நபியுடைய பிரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்களே, அந்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னான், ஃபஅத்தின், இப்ராஹிமே மக்களுக்கு நீ அழைப்பு கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அரபு நாட்டில் நடந்தது என்று சொல்லுகிறோம் அல்லவா? யோசிச்சு பாருங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு ஒருவர் அழைப்பு கொடுத்தார். அவர் தான் நம்மளை அட்மிஷன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். இப்ப யாரு ஹாஜர் எடுக்கிறா? அல்லாஹ் ஹாஜர் எடுக்கிறா. வந்துட்டியா? உன்னை அட்மிஷன் போட்டாரே இப்ராஹிம், உனக்கு எப்ப போட்ட அட்மிஷன் இது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிமே மக்களை நீங்க அழைங்க, அவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க ஹஜ்ஜுக்கு. அல்லாஹ் அக்பர். பெருமக்களே, நமக்கு அன்னைக்கு போட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் ஆயிடுச்சு, என்ட்ரி ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு. இப்ப அல்லாஹ் ஹாஜர் எடுக்க போறா 2024ல. அதான் லப்பை. சையது ஜான் வந்துட்டீங்களா? அல்லாஹ் கேப்பா, லப்பை அல்லாஹும்ம லப்பை. அல்லாஹ் நீ கூப்பிட்ட வந்துட்டேன், இதோ ஹாஜராயிட்டேன். நீ எஜமா என் ரப்பு கூப்பிட்ட வந்துட்டேன், ஹாஜராயிட்டேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். லா ஷரீக லக லப்பை. இறைவா, உனக்கு எப்போதும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் உனக்கு கூட்டு இணை என்பது ஒருபோதும் இல்லவே இல்லை. அவனால் மட்டும்தான் சாத்தியமாச்சுங்கிறத அடிக்கு ஒரு முறை நினைவுபடுத்திட்டே இருக்கணும். இதுல யாரும் கூட்டலாம் கிடையாது. அல்லாஹ்தான், அவனுடைய உபகாரம் தான். யா அல்லாஹ், நீ மேலானவன், உனக்கு இணைவனை கிடையாது, நீ மகா வல்லமையானவன். நீ கூப்பிட்ட, என்னை கூப்பிட்டு இருக்க,
இதோ சந்தோஷமா வந்துட்டேன், ஆஜராயிட்டேன், லப்பை, இதோ வந்துட்டேன், ஆஜராயிட்டேன், ஒரு சன்னதிக்கு வந்துட்டேன். சில பிள்ளைகள் வந்துட்டேன், இதோ வந்துட்டேமா, வந்துட்டேன், இதோ வந்துட்டேமா, லப்பை, வந்துட்டேன், அல்லாஹ் வந்துட்டேன். அல்லாஹ் அக்பர். உறவு பாராட்டுகிற இடம் அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வோடு நெருங்கி அல்லாஹ்வோடு ஒன்றி போய் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் வெற்றிகள் பல நீங்கள் பெற்று வருகிற, எங்களுக்கு பெற்று தருகிற ஒரு அற்புதமான ஒரு புனித பயணம். சங்கையானவர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று சொன்னேன், நீங்கள் கொடுப்பினைவாதிகள் என்று சொன்னேன். எவ்வளவு சால பொருத்தம்! சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ்வால் முதலாக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் போகிறீர்கள். உலகம் எங்கே மைய புள்ளியாக துவங்கியதோ, எந்த இடத்தில் உலகம் உருவாவதற்கு இறைவன் எதை மையமாக வைத்து துவக்கினானோ அந்த இறை இல்லம், அந்த இடத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்திருக்கிறான். நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம எல்லோருக்கும் மனித குலத்தின் தந்தை, மனித குலத்தினுடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஹஜ் செஞ்ச, அவங்க தவாஃப் செஞ்ச, ஏன் ஒரு சில நபிமாரை தவிர இனி வருகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லோரும் ஹஜ் செய்திருக்கிறார்கள், செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஷாஅல்லாஹ் வந்து, ஆக எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்த புனித இடத்திற்கு எல்லா அன்பியாக்களும் சுபஹானல்லாஹ் அந்த இடத்துக்கு தான் நாம் போறோங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எங்க போறோம்? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை நம்முடைய உயிரான, நம்முடைய உயிருக்கும் மேலான நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செய்த, பிறந்த, வளர்ந்த, தவாஃப் செய்த, பெருமானாருடைய இதயம் பிளக்கப்பட்டு ஜம்ஸம் நீரால் கழுகப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு புனித பயணம் மேற்கொண்டார்களே, அந்த உன்னத இடத்திற்குத்தான் ஹாஜிகளே நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள். எத்தகைய வலிமையானது! இதற்கு என்ன தேவை? அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைரல் ஸாதி தக்வா. இதற்காக உங்களிடத்தில் பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் விட இந்த பயணத்திற்கு தேவை அல்லாஹ் கனிவாக சொல்லுகிற உபதேசம். ஹாஜிகளுடைய கனிவுக்கு, ஹாஜிகளுடைய கவனத்திற்கு இறைவன் தருகிற செய்தி, நீங்கள் எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் கொண்டு போறீங்கிறது முக்கியம் அல்ல, நீங்க எவ்வளவு உடைமைகள் கொண்டு போறீங்கிறது முக்கியம் அல்ல, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் புல் பண்ணிட்டு போறீங்க தக்குவாவை, இறை அச்சத்தை. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தக்குவாவை, இறை அச்சத்தை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே, அல்லாஹ்வுடைய ஈடுபாட்டோடு நீங்கள் செல்கிறீர்களோ, அதுதான் உங்களை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்களை உயர்ந்த நிலைக்கு அது மாற்றி கொடுக்கும். பெருமக்களே, இந்த தக்குவா, இறையச்சம் என்கிற இந்த நிலைப்பாடு ஒவ்வொரு ஹாஜிக்கும் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், எப்படி வெளியாகும் என்று சொன்னால், ஹஜ் என்று சொன்னால் சில சிரமங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், கஷ்டங்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் நடப்பது என்பதும், சேர்வது என்பதும், ஒன்று கூடி இருப்பது என்பதும், அரப்பாவுக்கு போறது, முத்தலிஃபாவுக்கு போறது, கல்லெறிவது, குர்பானிக்காக போறது, இப்படி எண்ணற்ற கடமைகளை தாங்கி இருக்கிற இந்த காலகட்டம் இருக்கிறது. சில நெருக்கடிகள் இருக்கும். நெருக்கடின்னு சொன்னாலே என்ன வரும்? சிரமம் வரும் இல்லையா? நெருக்கடி என்ன வருங்க? சிரமம் வரும். அந்த சிரமத்தின் பொழுது ஹாஜிகள்
தக்குவாவின் வெளிப்பாடாக வெளியே வருவது என்ன தெரியுமா? ஆஜி சபர். என்ன வரணும்? ஆஜி சபர். இந்த வார்த்தை தான் கேட்டுட்டே இருக்கு, ஒழிச்சுக்கிட்டே இருக்க. ஆஜி சபர், ஆஜி சபர், ஆஜி சபர். பெருமக்களே, நீங்கள் கவனமாக, ஹாஜிகள் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை சபர், 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 சபர். உள்ளத்துக்கு ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எண்ணத்தின் அலைகளை மேலே இழவிடாமல் கோபத்தை, ஆத்திரத்தை, வேகத்தை கட்டுப்படுத்துகிற வார்த்தை சபர், பொறுமை. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறார். அதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போயிருக்கிற அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு உகப்பா இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமா இருக்குன்னு சொன்னா ரொம்ப தேவை சபர். என்ன வேணுங்க? சபர் வேணும். சபரை இழந்துட்டு என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படுற இடம் அல்ல. ஆஜிகளே, ஆஜிமாக்களே, ரொம்ப கவனத்தோட நீங்க இருக்கணும். ரொம்ப கவனம், ரொம்ப அவசியம். சபர், பொறுமை, 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 பொறுமை. சொல்லிக்கிட்டே இருங்க நப்சுக்கு, சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுல, சொல்லிக்கிட்டே இருக்க கூட இருக்கவங்கள, ஆஜி சபரை மறந்துடாதீங்க, சபரை மறந்துடாதீங்க. அதுவே கோபமா சொல்லிடாதீங்க. ஒரு இடத்துல சபரை எப்படி சபரே வந்து என்ன சஃபர் ஆகி அது எப்பயும் சபராத்தான் இருக்கணும். எப்ப என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமையை இருக்க சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். எந்த இடத்துல கோபப்பற்றாதீங்க, வேகப்பற்றாதீங்க. ஏன்? என்ன காரணம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சங்கையான ஹாஜிமாக்களே, பெருந்தகைகளே, நீங்கள் மிக தக்குவாவை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாக உங்களுடைய தக்குவா இறையச்சம் நிரம்பி வழிய வேண்டும். அதன் வெளிப்பாடாக உங்கள் வார்த்தையில், உங்கள் செயல்களிலே சபர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், பொறுமை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிதானத்தை இழந்துட்டோம். சொல்லுவாங்க தமிழ்ல, பதறாத காரியம் செதறாது. பதறாத காரியம் செதறாது. பதற நீங்க கோபப்பட்டுட்டீங்க, வேகப்பட்டுட்டீங்க, அமல்கள் செதறிடும். அதனால பயணப்படுகிற ஹாஜிகள், நீங்கள் பயணம் செல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்துகிற செய்தி, நீங்கள் தக்வாவை நீங்கள் உங்களுடைய உடையாக, உங்கள் பணமாக, உங்கள் பொருளாக, உங்களுக்கு அரணாக நீங்கள் தக்வாவை வைத்துக் கொள்ளுங்கள். அதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தக்வா உள்ளவர் என்பது எப்படி வெளிப்படும் என்று சொன்னா, அது பொறுமையின் வழியாகத்தான் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். சங்கையானவர்களே, பெருமக்களே, இந்த இரண்டும் மிகச் சிறந்த ஒன்று. இந்த இரண்டையும் நாம் கைகொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்பதை இந்த இரண்டையும் நாம் பெற்றுக்கொண்டு எல்லா ஹாஜிகளுக்கும், எல்லா ஊராட்சியக்கூடிய பெருமக்களுக்கும் எல்லோரும் சொல்லுகிற செய்தி, அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஃபதகப்பல் மின்னி. ஹஜ் வழிகாட்டிகள் இருக்கிறாங்க, உம்ரா வழிகாட்டி நிறைய இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்ற வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்ற வார்த்தை என்ன? அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஃபதகப்பல் மின்னி. அல்லது பன்மையா இருந்தா அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா ஃபதகப்பல் மின்னா. அல்லாஹ்வே, இதை எனக்கு நீதான் லேசாக்கணும், இதை நீதான் இலகுவாக்கணும். யா அல்லாஹ், நீதான் இதை கபூல் செய்யணும். ஏன் ஏன் இந்த வார்த்தையை ரசூல் சொல்ல சொன்னாங்க? ஏன் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க? தீன் ஏன் சொல்லிக் கொடுக்குது? ஹஜ்ஜுக்கு மேல ஏன் லேச கேட்கணும்? அப்ப புரிஞ்சுக்கணும், இதுல சிரமம் இருக்குன்னு விளங்கணும். இதுல என்ன இருக்குது? சிரமம் இருக்கிற காரணத்தினாலதான். என்னென்ன சிரமம் இருக்கும் பெருமக்களே? மன ஓட்டம் ஓடும். மன ஓட்டம் எப்படி ஓடும்? என்ன மாதிரி ஓடும்? சில பேர் மனைவியோட போன பிரச்சனை இல்லை, பிள்ளைகளை விட்டு போவோம். சில பேருக்கு இன்னும் பெரிய கவலை, பிள்ளைங்க மீது கவலை இல்லை, பேரம் பேச்சு மேல கவலை. நான் எவ்வளவு ஹாஜியை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, அதரத் என்னமோ அதரத்து எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, உயர்ந்த இடத்துக்கு போனா, ஆனா அந்த பேரம் பேச்சு விட்டுதான் அதரத்து
சுப்ஹானல்லாஹ். தைரியமா இருங்க, நல்லா சிறப்பாகும். சம்ஸ் வாங்க கூப்பிடாரு. பேர் அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, சிரமம் தான். உறவுகளை, பந்தங்களை, சொந்தங்களை நாம் எத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த வியாபார ஸ்தலத்தை நாம் சேர்த்து வச்ச கஸ்டமர்களை எல்லாம் நான் இருந்தா தான் வியாபாரம் நடக்கும், என் முகத்துக்கு தான் கஸ்டமர் வருவாரு, நான் இல்ல கணக்கு வேற பக்கம் போயிடுவார். இதுவெல்லாம் இருக்குது வியாபாரத்துல. நம்ம சொல்லுவேன், அதுல என்ன அதுல நான் ஒரு நாள் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் இருந்துட்டேன், அதுல என்ன அது வியாபாரமே இருக்க மாட்டேங்குது. பெரும் சிரமம் தான். சிரமம் இருக்குது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, இதையெல்லாம் தக்குவா சரி செய்யும், இதையெல்லாம் சபர் நிவர்த்தி செய்யும். அதனால சிரமம் என்பது பெருமக்களே, இங்கேயும் சில சிரமம் மனதால் உண்டு, இன்னும் சில சிரமங்கள் உண்டு. பயணம் இருக்கிறது அல்லவா, பெருமானார் சொல்கிறார்கள், அஸ்ஸஃபருக்கு தஅத்துன் மினன் நார். பயணம் என்பது நரக நெருப்பினுடைய ஒரு துண்டு, ஒரு பகுதி. பயணம் என்றாலே சிரமம் தான். அதனாலதான் பயணத்தின் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், கடமையான தொழுகைகளை எப்படி தொழுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். 4 ரக்காத் இருந்தா எத்தனை தொழுகணும், நீ எத்தனை தொழுகணும், 2, 3 இருந்தா நீ 3 இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். 3 இருந்தா எத்தனை தான், 3 தான். அவன் 2 இருந்தா 2 தான். 4 வந்து என்ன செய்யணும், 2 ஆகிறது இன்ஷா அல்லாஹ். இன்னும் சஃபர்ல இருக்குது. அல்லாஹ் இந்த பயணத்துல ரப்புல் ஆலமீன் அவனே இதுல சிரமம் உண்டுங்கிறத கருதித்தா, கடமையான தொழுகையில் சுருக்கியும் கொடுத்தான். இன்னும் லொஹரையும் அசரையும் நீ ஜம்மு செய்து தொழுகலாம், மக்ரிபையும் இஷாவையும் நீ ஜம்மு செய்து தொழுகலாம் என்கின்ற ஒரு சுகுலத்தை, ஒரு இலகுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். காரணம், பயணம் என்பது சிரமம் தான். ஆதிகளே, ஆதிகளே, நான் சொல்லுகிற செய்தியெல்லாம் அஜத் என்ன கஷ்டம்ங்கிறாரு, சிரமம்ங்கிறாரு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்றேன் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்க தக்குவாவும் உங்க சபரும் வந்து சொல்லும், ஹஜ்ரத் எந்த சிரமமும் இல்லை ஹஜ்ரத். மகானந்தம் எல்லா ஹாஜியும் சொல்றாங்க, போகும்போது சொன்னாங்க ஹஜ்ரத், அந்த ஹஜ்ரத் ஒருத்தர் வந்தாரு, அப்படி இருக்கும்டாரு, இப்படி இருக்கும்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, இதுவெல்லாம் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்கிற பொழுது, நீங்கள் எதிர்கொள்கிற பொழுது அது உங்களுக்கு நேற்றாவே தெரியாது. ஒரு சாப்பாடு லேட்டு, அது சப்ஜெக்டா தெரியாது. ஒரு உணவு பிரச்சனை, அல்லது போற பிரச்சனை, வாகன பிரச்சனை, ஏதோ முன்பின் கூட்டம், உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையா தெரியாது. காரணம், எங்களுக்கு அஜர்த்து அங்கேயே சொல்லிட்டாரு, சிரமம் வரும், தக்குவாவா நடந்துக்க, சபுரா நடந்துக்க. அந்த தக்குவாவும் அந்த சபுரும் இருக்கின்ற பெருமக்களே, இந்த சிரமத்தை சிரமமாகவே காட்டார். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கனிவான கவனத்திற்கு தர்காஸ்த், உங்களுடைய வேண்டுகோளாக வைக்க வேண்டிய சில செய்திகளும் உண்டு. நீங்கள் போகின்ற இந்த பயணம் இருக்கல்லவா பெருமக்களே, மிக உயர்ந்த பயணம். ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மூமினானவர்களும் வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு முறையாக இது கிடைக்க வேண்டுமே என்று ஏங்கி தவமிருந்து காத்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இல்லையா? இந்த வாய்ப்பு கிடைக்க பெற்ற பெருமக்கள் எல்லாம் நீங்கள் மறவாமல் உங்களுடைய இதயத்துக்குள்ளே, உங்களுடைய கனிவான செய்திக்குள்ளே நீங்கள் கனிவை நீங்கள் காட்ட வேண்டுமையானால், நீங்கள் புறப்படுவதற்கு முன்பே உறவுகளை சரி செய்து கொள்ளுங்கள். உறவுகளை சரி செய்து, அஜரத் நான் போனா பேச மாட்டார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ ஹஜ்ஜுன்னு போங்க, யாரும் துரத்தல மாட்டாங்க, ஹஜ்ஜுன்னு போங்க துரத்தல மாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய விருந்தாளி, ஜாக்கிரதை இருக்கு. நீங்க பத்திரிக்கை கொண்டு போங்க, அப்ப கூட கொஞ்சம் பேசலாம். பத்திரிகை கொண்டு போக, ஏன் நீ பெரியவனுக்கு கல்யாணம் வச்சிய, அப்ப உனக்கு கண்ணு தெரியலையா, இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதா தம்பின்னு, இப்பதான் அக்கா தெரியுதா. ஆனா ஹஜ்ஜுக்கிட்டு போக ஆள் அடங்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய நேமத்துங்க. மத்த காரியம் போக கொஞ்சம் முகத்தை சுலிக்கலாம், நீங்க ஹஜ்ஜுன்னு போய் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அண்ணே அப்படி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நினைச்சிட, மச்சி
என்னமோ வச்சு காலை இத்தனை பிரிச்சு வச்சு ஒன்னாத்தா வந்த பொண்ணாத்தா இருந்தோம். பெருமக்களே, ஹஜ்ஜுக்கு அல்லவா உறவுகளை பலப்படுத்தும், உறவுகளை நெருக்கமாக்கி வச்சிடும். நீங்க ஹஜ்ஜுக்கு நீங்கள் போவதற்கு முன்ன நீங்கள் உறவை சரி செய்யணும். உறவுகளை சரி செய்யாமல், அதற்காக நீங்கள் பயணப்படாமல், அதற்காக நீங்கள் ஒரு முனைப்பு கூட காட்டாமல் அதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னு சொன்ன கோச்சுக்கிறாங்க. ஆஜிமார்களே, ஆஜிமாக்களே, நம்ம தக்குவாவுல நம்ம இன்னும் சேகரம் பண்ணலன்னு அர்த்தம். இருக்குல்ல, அல்லாவுடைய அச்சம் இருக்கிறது இல்லையா, தக்குவா வேணும் இல்ல, அந்த தக்குவா நம்ம நிறையன்னு சொன்ன உறவுகள் குறையக்கூடாது, உறவுகள்கிட்ட குறைவோடு போகக்கூடாது. உறவுகள் விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ரத்த பந்த உறவா சொந்த உறவா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், நேரா போங்க, வீட்டுக்கு போங்க, முகமத்தா போங்க, அல்லாஹ்வுக்காக இறங்கி போங்க, ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம். தப்புதான் செஞ்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்காக மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிங்க. நீங்க மன்னிச்சீங்கன்னா என்னுடைய பயணம் லேசாக இருக்கும், இந்த பயணத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்க சொல்லி பாருங்க, அல்லாஹ் சந்தோஷம் கொள்வான், அல்லாஹ் சந்தோஷம் கொள்வான். பரவாயில்ல, என் அடியா நான் வாடான்னு கூப்பிட்ட உடனேயே எனக்காக இவன் சரி செய்ய ஆரம்பிச்சுட்டானே. வேற ஆடைகளை மட்டுமல்ல, உறவுகளையும் பக்குவப்படுத்தணும், உறவுகளையும் சரி செய்யணும். அதே போன்று பெருமக்களே, சகோதரர்களே, நாம் யாருக்காகிலும் கடன் வாங்கியிருந்தால், வியாபார கடனா இருந்தாலும் அல்லது கைமாத்து கடனா இருந்தாலும், ஒண்ணு கொடுக்க வாய்ப்பு இருந்தா கொடுத்துடணும், கொடுக்க வாய்ப்பு இருந்தா கொடுத்துடணும். பிசினஸ்ல அப்படி கொடுக்க முடியாது. பிசினஸ்ல அது ரொட்டின் வியாபாரம், அது எனக்கு தெளிவு இருக்கணும், அதுக்கான சரக்கு இருக்கும், அதற்கான என்ன இருக்கு, நம்ம இருக்குது மூலதனம் இருக்குது, அதற்காக ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? பாப்பா இந்த நாளைக்கு இவ்வளவு இவ்வளவுமா, இந்த நாளுக்கு இது கொடுக்கணுமா, கைமாத்து வாங்கியிருக்குமா, வீடு கட்டும் போது இந்த கடைக்கு இந்த இது வாங்கியிருக்கமா என்று சொல்லி செய்யணும். கடனை அடையாளப்படுத்தணும். யாருக்கு கடன், எவ்வளவு கடன் என்பதை ஹாஜிமாக்களே, ஹாஜிகளே, நீங்க என்ன செய்யணும்? அந்த கடனை சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும். நமக்கு யாரு பொறுப்பாளராக விட்டுட்டு போறோமோ அவர்கிட்ட கடனை அடையாளப்படுத்தணும். கடனை அடைப்பதற்கான சோர்ஸ் இருக்கும்ல, பாப்பா இன்னது பாப்பா என்ன செய்யணும்? அதை அடையாளப்படுத்தி காட்டணும். ஏன், என்ன காரணம்? பெருமக்களே, கடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தொலை வைக்க மறுத்ததில்லை ரசூலுல்லாஹ், யாருக்கும் தொலை வைக்க மறுத்ததில்லை ரசூலுல்லாஹ். ஆனால் கடனாளியாக ஒரு ஜனாசா வந்தால் நபி அவர்கள் தொலை வைக்க மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான செய்தி. அதனால ஹாஜிமாக்கள், ஹாஜிகள் மேலான கவனத்துக்கு நாம் தருகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற பொழுது நீங்கள் யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கொடுங்கள். அதே போன்று ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் உங்களுக்கு யாராவது தரணும் இல்ல, உங்களுக்கு யாராவது தரணும் இல்ல. நல்லா பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கடனை பற்றி சொல்லும் போது சொல்றான், நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தீர்களோ அவருக்கு கால அவகாசம் கொடுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், கால அவகாசம் கொடுங்க. ஒரு கட்டத்துல, ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கே புரியுது, உங்களுக்கே புரியுது இவர் கடனை அடைக்க முடியாத சிரமத்துல இருக்கிறாரு. இவர் யாரா இருக்காரு? உண்மையிலேயே மோசடிக்கார ஆள் அல்ல. இவர் கடனை அடைக்க முடியாம, விழவும் முடியாம, முழுங்கவும் முடியாம கஷ்டத்துல இருக்கிறார் என்று நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த கடனை நீங்கள் மன்னித்து விடுவீர்களே, ஆனால் நீங்கள் உபகாரிகள். கடன் வச்சுட்டும் போகக்கூடாது, பல கடனாளியா வச்சுட்டும் போகக்கூடாது. எப்படி போகக்கூடாது? எப்படி போகக்கூடாது ஹாஜிமா? கடனாளியாகவும் போகக்கூடாது, சிலரை கடனாளியா வச்சுட்டும் போகக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்க, கால அவகாசம் கொடுங்க, பாப்பா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுமா,
மறக்காம துவா செய்யுங்க. அல்லாஹ் ஹஜ்ஜ மக்பூல் ஆக்கணும். உங்களுக்கு நான் துவா செய்றேன். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்க வியாபார துவா செய்றேன். உங்களுக்கு கொடுக்கவங்க துவா செய்றேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மறக்காம கொடுக்க வேண்டிய விஷயத்தை என் புள்ள யாரு கேட்பாங்க இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க கரெக்டா வரசுல வச்சுக்கணுமா என்று நம்ம கொடுக்கணும் அடையாளப்படுத்தணும். நமக்கு யாரு தரணுமோ அதையும் அடையாளப்படுத்தணும். ஆனால் ஹஜ்ஜுக்கு போறவர்கள் தக்வாவின் வெளிப்பாடு வெளிப்பட வேண்டுமையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளபடியே உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கஷ்டப்படுறான். ஒரு மூமினான சகோதரன் அந்த கடனை அவனுக்கு தள்ளுபடி செஞ்சுட்டா சுப்ஹானல்லாஹ் அவன் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்னு சொன்னா அதை நீங்க தள்ளுபடி செய்யுங்க. அல்லாஹ் உங்க அமலை தள்ளுபடியே பண்ண மாட்டான். அல்லாஹ் கபூல் செய்வானா. தங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, உறவுகளை சீர் செய்வது, கடன் விஷயத்தில் சீர் செய்வது, கொடுக்கல் வாங்கலை சீர் செய்வது, இதையெல்லாம் மிக நாம் கவனமாக செய்ய வேண்டிய செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அங்கே வழிகாட்டுவதற்கும் ஏராளமான உலமாக்கள் இருப்பார்கள், இருக்கிறார்கள். இப்பவே பரக்கத்தா நிறைய இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உலமாக்கள் இறங்கி மத்தாஃப்ல தவாஃப் செஞ்சுட்டு செய்யறாங்க. தமிழ்நாட்டு உலமாக்கள் ஒன்று கூட என்ன செய்யறாங்க, நிறைய இருக்கிறாங்க. அங்கேயும் நிறைய செய்யறாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யறாங்கல்ல, அரபு நாடுகள்ல, மக்காவுக்கு பக்கங்கள்ல அவங்க எல்லாம் சோசியல் ஒர்க்காக பொது தொண்டு நிறுவனங்களா வந்து நிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால உங்களுடைய மேலான கவனத்துக்கு நாம் சொல்லுவது, சங்கையான ஹாஜிமார்களே, ரொம்ப தர்காஸ் அல்லாஹ்ட்ட நாம பணிஞ்சு துவா கேட்கிறோம். யா அல்லாஹ், யாரெல்லாம் தம்பதியராக ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ, யார் உறவுகளாக ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ, யார் நட்புக்களாக ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ, அல்லாஹ்வே அவர்களை நட்பு ஓங்க செய்து திரும்ப அனுப்பு. அந்த உறவுகளை பலப்படுத்தி திரும்ப அனுப்பு. கணவன் மனைவியாக வந்தார்களே அந்த தம்பதியர்களை நெருக்கமாக்கி வைத்து எங்களுக்கு திரும்ப அனுப்புன்னு செய்யணும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமக்களே, நாம் பயணத்தின் பொழுது சாதாரணமான பயணத்துல வெடுக்குன்னு பேசுவோம். பாத்துறீங்களா? என்ன லக்கேஜ் எங்க வச்ச, எங்க அதை பேச எங்க வச்ச, ஒரு இடத்த வைக்க தெரியாது. சாதாரணமா நம்ம சின்ன பயணத்துல லோக்கல்ல போவோம்ல, அந்த பயணத்துல சொல்லுவான், மணிநத்திக்கு அதுல வச்சுட்டியா, தலை ஓட்டுற துண்டு எங்க வச்சிருக்கிற. யதார்த்தமா நம்ம என்ன செய்வோம், வெடுக்கிற வேலை செய்யலாம். சில நேரத்துல கேட்கலாம் இங்க, ஆனா அங்க நீங்க அப்ப கேட்க கூடாது. ஏமா துண்டை மாத்தி வச்சுட்டியாமா, சரி சரி அந்த துண்டை நானே வச்சுக்கிட்டோமா பத்திரமா, இல்லைங்க நான் சரியா வச்சுக்கிறேங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். மனைவியாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் மிக கவனமாக வார்த்தைகளை கையாளணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சுளீர்னு கோபம் வருங்கிறாங்க ஆதிகள் சொல்றாங்க. நல்லா தான் இருந்தாங்க ஹஜ்ரத், என்னன்னு தெரியல ஹஜ்ரத், சக்தி ஆயிடுச்சு. அதனால நிதானம் நிதானம் நிதானம். மனைவியாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், உறவாக இருந்தாலும் நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். விடுக்குன்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப கனிவா பேசுங்க, ரொம்ப அன்பா பேசுங்க. ஏங்க என்னங்க, ஏங்க நீங்க அங்க போலாம்னு சொன்னீங்களே, போக வேணாமா? அப்படித்தான் அங்கேயும் உன்னோட இப்படித்தான் போலையான்னு கேட்டுட்டே கிடப்ப. கடைக்கு போல இங்க வந்து இதே ஒரு ரோதனையா போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது, ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஹாஜிமாக்கள் நல்லா வச்சுக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப கவனமான செய்தி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நீங்கள் கொடுத்து வைத்தர் என்று சொன்னேன் ஆரம்பத்திலே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னேன். தயவு செய்து நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்பதும் பாக்கியவான்கள் என்பதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கொள்முதல் செய்வதற்கு முழுக்க இங்கேயே பிளான் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன செய்யலாம், சில தேவைகள் இருக்கும், மறுக்கிறதுக்கு இல்ல, வேணும் கட்டாயமா. ஹஜ்ஜுடைய பரக்கத்து மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும், மருமகளுக்கு வாங்கிட்டு வரணும், பேரம்பேத்திக்கு வாங்கிட்டு வரணும், பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வரணும். நம்ம யார் ரொம்ப உகப்போ அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனால் இயற்கையாகவே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், கடைவீதி என்பதை இயற்கையாக நம்மை இழுத்து செல்லும். கடைவீதியுடைய பெரிய முசீபத் என்னன்னா, ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்ய, நம்மள அங்கதான் போக சொல்லு. எங்க போக வைக்காது. ஆமா,
அஜீசியால இருந்து நீ அவ்வளவு தூரம் போய் தவாப் செய்யணுமா? நாளைக்கு வேணா பாப்பாங்க, இவ்வளவுதான். நாளைக்குன்னு சொல்லித்தான் நம்மள சோர்வுலாக்கி. அதே போல ஹாஜிகளுக்கு எல்லாரும் சொல்ற செய்தி, ஹஜ்ஜு முடிக்கிற வரை அமல்கள் விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் வேண்டாம். நார்மலா ரொம்ப நிதானம் அமல் செஞ்சா போதுங்கிறாங்க. ஹஜ்ஜு காரணம், ஒரு பெரிய அமலுக்காக காத்திருக்கிறோம். ஒரு நீண்ட ஒரு 5 நாள்கள், ஒரு நெருக்கடியான ஒரு குறுகலான காலத்திற்குள்ளாக லட்சக்கணக்கான மக்களும் ஒன்று சேரும் செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல அந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள் வரை என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க தவாப் செய்யுங்க, மறக்காம என்ன செய்யுங்க, காபால தொழுக ஆசைப்படுங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் தவாப் செஞ்சுட்டு யார் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ ஒரு அடிமையை உரிமை விட்ட பாக்கியவான்களாக ஆகிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தவாப் செஞ்சு 2 ரக்காத் தொழுதா என்ன சவாபு? ஒரு அடிமையை உரிமை விட்டால் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் தருகிறான். பெருமக்களே, விலை மதிக்க முடியாத நன்மைகள் அல்லாஹ் தர காத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அமல்கள்ல ஆசை, ஆர்வம், தேடல் எல்லாம் இருக்கணும், இருந்துட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆசை வைங்க, தவாப் செய்ய ஆசை வச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் கூடுதலாக ஜம்சம் நீர் அருந்துகிற பொழுது எல்லோரும் சொல்வார்கள், நம்ம நாட்டு பழக்கத்துல நல்ல ஒரு சாங்கான ஆளான பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சில் வாட்டர் கூட குடிச்சுக்கிடுங்க. தயவு செய்து சொல்றாங்க, ஹஜ்ஜு முடிஞ்சு வர்ற வரைக்கும் ஜம்சம் கொஞ்சம் வார்ம் வாட்டரா இருக்கும், அங்கேயே கொஞ்சம் ஹாட் வாட்டரா ஜம்சம் ஹாட்லயே இருக்கும், அதை குடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுகிறார்கள். காரணம், நிறைய மக்கள் கூடுகிறோமா, பல நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோமா, அங்க என்ன செய்யும், சில நேரங்கள்ல சில வேலைகள்ல இந்த சில்னஸ் என்பது சில உபாதைகளை ஏற்படுத்தி நம்ம என்ன செய்யறோம், இந்த இருமல் சாதாரண நினைக்கிறோம், இருமல் லேசா நினைக்காதீங்க, நம்மளை இருமி இருக்க வச்சிடும். அதனால கொஞ்சம் கவனமா என்ன செய்யணும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால நிறைய அமல்கள் நீங்க செய்யணும், நிறைய கேட்டத்தோட போகணும். அல்லாஹ்ட்ட நீங்க அதிகமாக துவா செய்யணும். துவா கபூல் ஆகிற அந்த புனிதமான இடத்துக்கு நீங்க போறீங்க, உங்களுடைய துவா ரொம்ப நீண்ட நெடிய நேரங்களா இருக்கணும். நாம இங்கதான் என்ன செய்ய முடியாது, டக்குன்னு செய்யணும், பர்லுக்கு வருவோம், தொழுதோடனே ஓடுவோம், வேற சூழல் நிர்பந்தம். நீங்க உண்மையிலே ரொம்ப கம்சோர் தான், நம்ம கவலைப்பட்டுதான் சொல்றேன், நம்ம மனசு பூசித்தான் சொல்றேன். அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிற விஷயத்துல ரொம்ப சுணக்கமா இருக்கிறோம். ஒரு கடத்துக்கு மேல என்ன செய்யறான், அவங்க எல்லாம் தெரிந்து போயிடும், நீ பாத்துக்கடான்னு போயிடும், தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்பதிலே கொஞ்சம் தயவுதாட்சி இல்லாமல் நேரங்கள் அதிகமா இருக்கணும், சஜிதாவுல கிடைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பற்றி நமக்கு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால், குறிப்பாக இந்த மௌத்தாளிகளுக்கு மரணித்து துஆ கேட்பாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை அறுத்து அது தன் ரூஹை விட்டு அமைதியானதுக்கு பிறகு உரித்து அதை வெட்டி பங்கிட்டால் எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிலே பங்கு கொண்டால் அந்த மையத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு துஆ செய்வார்கள். துஆ செய்த கால அளவு சொல்கிறார்கள், ஒரு ஆட்டை அறுத்து அதை தோலை உரித்து அந்த இறைச்சியை வெட்டி பங்கிட்டால் எவ்வளவு காலம் எடுக்குமோ அந்த கால அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அதனால நாம இங்க காபா திசையை நோக்கி கேட்டுக்கிட்டே இருந்தோம், அங்க போய் காபா திசையை முன்னோக்கி சொல்ல மாட்டீங்க, காபாவை முன்னோக்கி இல்ல, காபாவை பார்த்து அங்க போய் தக்பீர் எப்படி, யா அல்லாஹ் கபிலா, இந்த கிபிலாவை முன்னோக்கி இல்ல, யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாஹ் உன் இறை இல்லத்தை காபாவை கண்ணால் தரிசித்து கண்ணால் கண்டு பார்த்து நினைச்ச தக்பீர் செய்றேன். அதனால ஹாஜிமாக்கள், ஹாஜியார்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய உத்வேகம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த பயணத்துல அல்லாஹ்வே உங்களுக்கு கூட வருவான், அல்லாஹ்வே உங்களுக்கு உதவி செய்வான். ஒவ்வொரு ஹாஜிகளையும் கேட்டு பாருங்க,
எத்தனை செய்திகளை ஹாஜிகள் சொல்றாங்க. அதுல ஒரு ஹாஜி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் சொன்ன செய்தி, எனக்கு பீஷாப் என்னால அடக்க முடியல ஹஜ்ரத், என்னால தாங்க முடியல ஹஜ்ரத். கடைசியா ஒரு நியத்து வச்சேன், இருக்கிற ஜம்சம் வாட்டர் எடுத்து, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே என்னை கட்டுப்படுத்த முடியல, ஜம்சம் நீரை குடிக்கிறேன், இது சிரமத்தை போக்குண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜம்சம் நீர் குடித்தேன், அந்த சிரமம் நீங்கி இருக்கிற. மாற்று போட்ட என்ன வாகனம் உள்ள படம் என்ன ஆச்சுன்னு வெளியாகணும் இல்ல, ஆனால் வெளியாகாமல் இருப்பதற்கு மருந்தும் நிறைய பேர். அதனால சொல்றேன், சிரமம் தான் இல்ல, அதை விட நிறைய செய்தின்னு சொல்லுவேன். பெருமக்களே, ஆச்சரியப்படுவீங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கடுமையான வெப்பத்துல அப்படி துவண்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது பேப்பர் கிடைக்காதான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரா, டக்குன்னு ஒருத்தர் வந்தார, ஹஜி கொடை மட்டும் இல்ல, கையில ஒரு விசிறி. சொல்றாங்க, ரப்பே நீ இப்படி எல்லாம் எங்களை நீ கவனிச்சுக்கிறியா? ஏன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான், இந்த லட்சக்கணக்கான பேரை நான் ஒருத்தன், என்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பான், நான் ஒன்றை புலம்பனே வேகுதே வெம்புதேன்னு கேட்டேன், கொடையும் கொடுத்து கையில விசிறியும் கொடுத்து போயிட்டியப்பா ரப்பே. அதனால ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, நான் சொல்றேன், கொஞ்சம் கூட தொழில் வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அல்லாஹ் உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நமக்கால புரிய முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி நம்மளால் புரிய முடியாது. ஆனால் அல்லாஹ் அந்த இடத்தில் நம்ம எப்போதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் உபகாரம் செஞ்சுட்டே இருப்பான் இன்ஷா. சங்கையான பெருமக்களே, ஹாஜிமாக்களே, நீங்கள் இந்த புனித பயணம் இருக்கிறதே, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர், இதற்கான வெகுமதிகள் உங்களுக்கு நிரம்ப உண்டு. ஏராளமான வெகுமதி இருக்குது. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவன் கையை வேகமா பத்தி போய் அல்லாஹ்விட திருக்கு, யார சொல்லலாம், எங்கிட்ட இன்னைக்கு ஒரு உத்தரவு செஞ்சாகணும் கேட்டாங்களா. அம்ரு என்ன, ஏன் என்ன பதறீங்க, ஏன் என்ன? இல்ல யார சொல்லலாம், அல்லாஹ் என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும், அது ஒரு உத்தரவு விலக மாட்டேன், எனக்கு இதா இருக்குண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ர் உங்களுக்கு தெரியாதா, ஹிஜ்ரத் என்ன செஞ்சேன், எஹ்ரிமு மாகான கபலஹு, ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு கடந்த காலத்தின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். அதே மாதிரி தான் பெருமக்களே, ஹிஜ்ரத் என்பதும் ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவது என்பதும் யுமின் பில்லாஹி வ ரசூலிஹி யஹ்திமு மா கான கப்லஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எவர்கள் ஷஹாதத் கலிமா சொல்லி தீன் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ அந்த நிமிடத்திலே கடந்த காலத்திலிருந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கி விடுகிறார். அதே போன்றுதான் ஹஜ் இருக்கிறது, ஹஜ்ஜும் இருக்கிறது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றுவிட்ட ஹஜ் இருக்கிறது. யஹ்திமு மா கான கப்லஹு, உங்கள் வாழ்க்கையிலே கடந்த கால வாழ்க்கையிலே நிகழ்ந்த எல்லா பாவங்களையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாம் எங்கே பாவத்தை தொலைப்பது, செய்துவிட்ட பாவத்திற்கு எந்த நிலையில் நாம் தௌபா தேடுவது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆனால் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு நபி சொல்றாங்க. நபி சொல்றாங்க, ஒரு அடியான் மன் ஹஜ்ஜ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செஞ்சான், வலம் யர்ஃபத் வலம் யஃப்ஸுத், எந்த பாவத்தையும் செய்யல, எந்த தீமையும் நாடல, அப்படிப்பட்ட ஹஜ் செஞ்சுட்டா கரஜா யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவன் உம்மா அவரை பெறுகிற போது எப்படி அன்று பிறந்த பாலகராக இருந்தாலோ. செகண்ட்ஸா வாங்க சார், கரஜா யௌமின் வலதத்துஹு உம்முஹு, சம்ஸ்மான வாங்கன்னு சொல்லிட்டேன்.
உலமாக்கள் வாங்க, மக்கள் சந்தோஷம், அவங்களுக்கு மகிழ்ச்சி. உலமாக்கள் இவ்வளவு பேர் வந்து நின்று எங்களுக்காக துவா செஞ்சு வழி அனுப்புறது அவங்களுக்கு சந்தோஷம். மகல்லா மக்களுக்கு, ஆஜிகளுக்கு, ஆஜி மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, சகோதரர்களே, நீங்கள் மீண்டும் பிறக்க முடியாது, அப்பழுக்கற்ற மனிதர்களாக ஆக முடியாது. ஆனால் அதற்கு பெரும் வாய்ப்பாக பெருமக்களே இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் விசாலமாக்கி வைத்தார். அல்லாஹ் ஹஜ்ஜை விசாலமாக்கி தந்திருக்கார் ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தல் என்று சொன்னேன், யோசியுங்கள். எத்தனை எத்தனை பணக்காரர்கள் அல்லாஹ் இன்னும் நாடல, எத்தனை செல்வாக்குப்படுத்த நாடல, எத்தனை மன்னர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜ நாடல, எத்தனை மன்னர்களுக்கு, சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்ட மன்னர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜ நாடல. ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த நிலப்பரப்பிலே ஏதோ ஒரு பகுதியிலே, மேலவாக்கம் பகுதியிலே, வெள்ளக்கல் பகுதியிலே ஒதுங்கி ஓரமாக இருக்கிற நமக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள்வாக்கியம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெருமக்களே, சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய இந்த புனிதமான இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய, சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெருமக்களே, ஹஜ்ஜுடைய காலத்துல புனிதமான அந்த ஹரம்ல, புனிதமான மக்காவுல, புனிதமான மதீனா நகரத்துல பெருமக்களே நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ரொம்ப பணிவு, ரொம்ப பணிவு வேண்டும். காரணம், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற இடம். ரஹமத்துடைய ஒரு அடியாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 101 ரஹமத் அல்லாஹ் இறக்குகிறார். ரஹமத்தை பொழிகிற, அருளை பொழிகிற மலக்குகள் அணிவகுத்து சாரை சாரையாக இருக்கிற அதே நேரத்திலே பெருமக்களே, முகம் தெரியாத, மொழி அறியாத, நிறம் புரிந்து கொள்ள முடியாத, கிழக்கு சீனத்தில இருந்தும் மேற்கு அமெரிக்கத்தின் நாடுகளில் இருந்தும் பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற அந்த இடத்திலே பெருமக்களே, அந்த புனிதமான அந்த சபையிலே நாம் பணிவு நமக்கு நிச்சயம் வேணும். காரணம், அல்லாஹ்வே ரப்பே ரஹ்மானே, வாழ்க்கையில் எப்படி நம்ம அப்படி பார்க்க முடியும்? மஹ்ஷர்ல தான் பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? அது மௌத்துக்கு பிறகுதான். ஆனா ஹயாத்திலேயே அமெரிக்கா முஸ்லிம், பாகிஸ்தான் முஸ்லிம், பங்களாதேஷ் முஸ்லிம், ஜப்பான் முஸ்லிம், சைனா முஸ்லிம், என் சகோதர சகோதரிகளை எல்லாம் கூட இருந்து ஒன்றாக இருந்து தவாஃபும். இந்தோனேசியா அஜத் எடுத்துக் கொடுக்கிறார். இந்தோனேசியா, ஏழை நாடுகள், ஏழை வறுமை நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா கூட நாடுகள் இருந்து. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு செய்தி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வசதி படைத்த ஒரு பெரிய தனவந்தர், அவரு தனக்கு ஒரு சின்ன ஒரு ஆளில்லா விமானத்தை பறக்க வர்றார். அது ஒரு இடத்துல காணா போச்சு. அது தேவைக்கா வச்சிருக்கிறார், அவருக்காக வச்சிருக்கிறார். கடைசியில பார்த்தா ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி கையில வச்சிருக்கிறார். அதை போய் இந்த முதலாளி பெரிய பணக்காரர் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் கேட்டாரு, இல்ல இல்ல எனக்கு தாங்கண்டு. என்னங்க செய்வீங்க? இல்ல இல்ல ஹஜ்ஜுக்கு போறாங்க. செய்தி, உண்மை செய்தி. அந்த அவரை அப்படி புல்லரிச்சுட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரிதான் இல்ல பறந்து பறந்து ஹஜ்ஜுக்கு போவானா? அவனுக்கு அல்லாஹ் அந்த கல்புல போட்டான், ஹஜ்ஜுக்கு போனோமா? ஆமாண்ணாங்க. சுமார் ஹஜ்ஜு கூட்டு போயிட்டேன். போன வருஷம், போன ஆண்டு புனித இஸ்லாத்தை தழுவிய ஒரு பாதிரியார் 1 லட்சம் மக்களை இஸ்லாத்துல இணைத்து விட்டு புனித ஹஜ்ஜுக்கு வந்தார். சென்ற ஆண்டு வைரலா வந்த செய்தி அதுதான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சங்கையான ஹாஜிகளே, ஹாஜிமாக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்திருக்கிற அந்த இடங்களை நீங்கள் உங்கள் நேரங்களை, காலங்களை சரியாக திட்டமிட்டு வணக்க வழிபாடுகளுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள், கனிவான வேண்டுகோள். இந்த தொழுவு முடிச்ச உடனே நம்ம பேசுவோம்ல,
அப்புறம் என்ன மாப்பிள்ள என்ன வச்சாது அப்படி யதார்த்தமா ஆரம்பிப்போம். கேஷுவலா பெருசா சப்ஜெக்ட்லாம் இருக்காது, சும்மா தொடங்குவான். எங்க போயிடும் அவன் யாரு இவன் யாரு, அவனை பத்தி தெரியுமா இவனை பத்தி தெரியுமா, அது என்னாச்சு இது என்னாச்சு, சும்மா தான் தொடங்குவான். தயவு செய்து வேண்டாம், வீணான பேச்சுக்கள் பேசுவதை விட்டும் அந்த புனித தலங்களிலே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். தீபத்து பேசிடக்கூடாது, புறம் பேசிடக்கூடாது, இட்டு கட்டிடக்கூடாது, அவதூறு பேசிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது. நாம ரொம்ப 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 கவனமா வச்சுக்கிற வேண்டிய இடம் இந்த புனிதமான இடங்கள்ல. ரொம்ப அடக்கமா சொல்லுவாங்கல்ல, மன் சக்கத்த சலிம வமன் சலிம நஜா. எவன் மௌனமாக இருக்கிறானோ, ஏன் வாய்மத்தி இருக்கிறானோ, அவன் ஈடேற்றம் பெற்றுவான். அத மாதிரி தயவு செய்து தேவையற்ற பேச்சுக்களை நேரம் இருக்குங்கிறதுக்காக அரட்டை அடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடும். சைத்தான் கொண்டு வந்து விட்டுருவான். தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. தல்வியா 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 தல்வியா, இஸ்திக்பார் இஸ்திக்பார் இஸ்திக்பார். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய தூதர் மீது கல்புல் நிறைந்து ஸலவாத் சொல்லிட்டே இருங்க. இந்த நேரங்களை ஸலவாத்துகளில் ஈடுபடுங்க, இஸ்திக்பார்ல ஈடுபடுங்க, கலிமால ஈடுபடுங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. தயவு செய்து சேர்ந்துட்டோம், ஒண்ணு சேர்ந்துட்டோம். மச்சான் எங்க இருக்கிற, 7ஆம் நம்பர் கேட்டு, மாப்பிள்ள நீ எங்க இருக்கிற, 3ஆம் நம்பர் பை அந்த இது கிட்ட டாய்லெட் கிட்ட. தயவு செய்து அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். அமல்களை போட்டி போடுங்க தாய்மார்களே, அமல்களை போட்டி போடுங்க. எதுல போட்டி போடணும்? அமல்கள்ல. சுப்ஹானல்லாஹ். அதுவும் கூட வந்து என்ன செய்யாதீங்க, பெரும் தயவு செய்து வேண்டாம். அமல் என்ன செய்ய, பிறருக்கு என்ன செய்யுங்க, தூண்டுதலுக்காக நீங்க சொல்லுங்க, தப்பு இல்ல. சாச்சி வாங்க சாச்சி, நான் ரொம்ப கூட்டமா நினைச்சேன் சாச்சி, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப லேசா இருந்துச்சு சாச்சி, வாங்க சாச்சி தவாப் செய்யலாம், வாங்க சாச்சி அப்படின்னு செய்யுங்க. ரொம்ப கனிவா அன்பா பாசமா கூட்டு போயிடுங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து ஒரு உண்மையாலதான் முடிஞ்சு, அதோட நீங்க உண்மை உட்கார்ந்து ஆள்தா. நான் பாருங்க 27 தவாப் செஞ்சிருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க சொல்லணும். இன்ஷாஅல்லாஹ் எனக்கு கொஞ்சம் எப்படி அவங்களை எப்படி கூப்பிடணும் தெரியுங்களா, அவங்களை பக்குவமா கூப்பிடணும். உங்களுக்கு தெரியுது அல்ஹம்துலில்லாஹ். அக்கா எனக்கு தவாப் செய்ய ஆசையா இருக்குது, நீங்க கூட வந்தா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும், உங்களுக்கு நான் ஹெல்ப்பா இருப்பேன், வாங்களே கொஞ்சம் போலாமே அப்படின்னு ஒருவருக்கும் எங்க போகணும், எதுல கூட்டு சேர்க்கணும், தவாப்புக்கு கூட்டு சேர்க்கணும், ஹரம்ல போய் தொழுவோம்னு கூட்டு சேர்க்கணும். எங்க போக கூடாது, எங்க பார்த்தாலும் மால் தான். மால் இருந்தா போதும் கையில, எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது, மால்கள் இருக்கு, ஷாப்பிங் மால். நேரம் போறதே தெரியாது. தயவு செய்து சொல்றேன், ரொம்ப தர்காஸ்த், ரொம்ப பணிவா கேட்டுக்கிறது, தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல நீங்கள் செய்கிற அமல்கள் நோக்கு வரைக்கும் கூட வரும். அதுல நீங்க செய்ய வேண்டிய நேரம் தெரியுமா, யக்கீனா இருங்க, ஹிம்மத்தா இருங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கிறனாலதான், இந்த சூழல்ல தான் எனக்கு தொழுகை தப்பி போச்சு, சுபஹ் கிடைக்காம போச்சு, இஷா மிஸ் ஆகி போச்சு, மக்ரிப் கிடைக்கல, அசர்ல அசந்து லுஹர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நான் செல்கிற, நான் அவர் விருந்தாளியாக செல்கிற, நான் ஒருபோதும் தொழுகை கலாக்க மாட்டேன். நியத்து வைக்கலாமா? ஒருபோதும் தொழுகைய கலா ஆக்கவே மாட்டேன், ஜமாத்தா போயிடுவேன். முடிஞ்ச 99.9.9% நான் எங்கதான் போவேன், ஹரம்லதான் தொழுகைங்கிற நீங்க நியத்து நீங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்து நம்மளை தொலை வைக்கிற வரைக்கும் பாதுகாக்கும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்படி ஏராளமான நிறைய உங்களுக்கு பக்குவமான செய்திகளை உலமாக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுவே உங்களுக்கு என்ன செய்வான், புரிதலை தருவான். இன்ஷா அல்லாஹ்
தயவு கூர்ந்து இன்ஷா அல்லாஹ் ரொம்ப அடக்கமான ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, இந்த உம்மத்தின் பிரதிநிதியாக நீங்கள் போகிறீர்கள். இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த 15 லட்சம் மொத்தம் இந்திய ஜனத்தொகை 140 கோடி ஆச்சு, 130 கோடி ஆச்சா? 130 கோடி. அல்ஹம்துலில்லாஹ். 130 கோடி ஜனத்தொகையில நம்ம 18% 20% சொல்றோம். நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய பிரஜைகள் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் பிரதிநிதிகளாக நீங்கள் போகிறீர்கள். தலைவரே சையத் ஜானாஜியார் அவர்களே, எங்க பிரதிநிதியா நீங்க போறீங்க. ஒவ்வொரு ஹாஜியும் பேர் தெரியல, உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறேன். நீங்க எங்கள் பிரதிநிதிகள். இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கான பிரதிநிதிகளாக நீங்கள் போகிறீர்கள். நீங்க தயவு செய்து வெள்ளக்கல் மஹல்லாஸ்க்கு போயிடாதீங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒருவரா போறேன். இந்த உம்மத்து நிறைய சிரமங்களை சந்திக்குது, கஷ்டங்களை சந்திக்குது, துன்பங்களை சந்திச்சுட்டு இருக்குது. பெருமக்களே யோசிச்சு பாருங்க. இங்க வெளியில குழுகளெல்லாம் இங்க இல்லாமல் ஆக்கிட்டோம். வாங்க சொல்றதெல்லாம் கரட்டி வச்சுட்டோம். இன்னும் இந்த 5 நேரம் தொழுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவோம் துணிஞ்சு சொல்ற அளவுக்கு அவன் பலகீனப்பட்டுட்டமே. கடமை இருக்குது அஜிமார்களே, கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்துக்காக கேளுங்க, இந்த உம்மத்துக்காக கேளுங்க. அல்லாஹ்வுடைய காவால தரையை பிடிச்சு அழுது கேளுங்க, ஒவ்வொரு துவாவிலும் கேளுங்க. யா அல்லாஹ் ஒட்டுமொத்த உம்மத்துக்கு யா அல்லாஹ் உன் புறத்தில் வெற்றியை கூட அல்லாஹ். பலஸ்தீனத்தில் எங்கள் சகோதரிகளை, எங்கள் வீட்டு பிள்ளைகள் அல்லாஹ்வே, எங்கள் குழந்தைகள் அடையாளமாக இருக்கிறது அல்லாஹ். உண்ண உணவின்றி தவிர்க்கிறதா, உடுத்த உடையின்றி அல்லாஹ், இருந்த இடம் என்று அனாதைகளாக அங்கிருந்தும் அழைத்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வே, இவருக்கு உன் உணவிட்டா அல்லாஹ் என்று பெருமக்களே பிரதிநிதிகளாக கேட்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு மேலாக பெருமக்களே, உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரவுலாவுக்கு போகிறீர்கள், நபியை தரிசிக்க போகிறீர்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத். யார் என்னை தரிசித்தார்களோ என் பரிந்துரை அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் உரிமைச்சீட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க, உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. எங்கள் பிரதிநிதிகளா நீங்க போறீங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் உங்கள் அழுகையும் நீங்கள் சலாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்துல யார் ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய உயிரில் வைத்து நாங்கள் எங்களுடைய இதய கமலத்திலே ஏந்தி உங்களுக்கு சலாம் உரைக்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதரே, எங்கள் சலாம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு பதில் சலாம் தாருங்கள் என்று கேட்பது மட்டுமல்லாமல், இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகளே, நபிக்கு, புனிதமான நபிக்கு, அருளான நபிக்கு, உங்கள் முபாரக்கான அந்த பயணத்திலே எங்கள் சலாமையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நபிக்கு அந்த சலாமை எடுத்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜி மக்பூலாக ஆக வேண்டும், உங்களுடைய உம்ரா மப்ரூராக ஆக வேண்டும், உங்கள் எல்லா அமல்களும் எல்லா துஆக்களும் அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெற்றதாக ஆக வேண்டும். அதற்கு நாங்களும் உங்களுக்காக துஆ செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயணம் கௌரவத்தின் பயணம் அல்ல. இந்த பயணம் ஹாஜி என்றும் அல்ஹாஜி என்றும் எங்களுக்கு கௌரவத்தை சுமக்கிற பயணம் அல்ல, கடமையை சுமக்கிற பயணம், இன்னும் இந்த உம்மத்தின் தவறையை சுமக்கிற பயணமாக இந்த பயணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயணம்தான் நாளை மறுமையுடைய பயணத்தை மிக லேசாக ஆக்கும், சிறப்பாக ஆக்கும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யாரெல்லாம் துஆ செய்தார்களோ அத்தனை துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 2024ஆம் ஆண்டு 1445 இந்த ஹிஜ்ரி ஆண்டுல யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அழைத்திருக்கிறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹயாத்தோடு, ஆஃபியத்தோடு, சிஹத்தோடு, சலாமத்தோடு இன்ஷா அல்லாஹ் மக்பூலாக மப்ரூராக நீங்கள் இன்ஷா அல்லாஹ்
திரும்பி தாயகம் வாருங்கள், எங்களுக்காக உங்களுடைய முசாஃபா, உங்கள் முஆனகா, எங்கள் கரங்களும் எங்கள் கண்களும் காத்திருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் என்கின்ற நல்ல வார்த்தைகளை சொல்லி வாய்ப்பினை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி யாரெல்லாம் ஹஜ் செய்யலையோ, ஹஜ்ஜுக்காக காத்திருக்கிறார்களோ, ஏற்றி இருக்கிறார்களோ, இன்ஷா அல்லாஹ் 2025 ஹிஜ்ரி 1446 வசந்தமாக இருக்கட்டும், புனித ஹாஜிகளாக மலரட்டும் என்கின்ற நல்ல வாய்ப்புக்காக துஆக்களை தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.